கார்த்தி கார்த்தி சொல்லுங்க சார். இந்த சார் வந்துட்டாங்களா என்னன்னு பார்த்தீங்களா? இன்னும் வரல சார். கனெக்ட் ஆகலங்கிறாங்க, என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஒருவேளை அதனால கூட அவங்க வராம இருக்கலாம். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க, நானும் பார்த்துட்டு வரேன். ஓகே சார்.
ஹலோ கார்த்தி. சார் விஸ்வநாதன். ஆரம்பிக்கலாமாப்பா? ஆரம்பிக்கலாம் சார். சரி, ஆரம்பிக்கலாம்ப்பா. ஓகே சார். குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். இந்த வாரம் 277வது வாரத்துல நம்ம இப்போ இருக்கோம். அதோட ஒரு முக்கியமா நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த வாரத்தோட மெயின் ஸ்பீக்கர் என்ன பேச வராங்கன்னா, பாட்டியின் சாப்பாடு பாக்கெட் சாப்பாடு அப்படின்ற தலைப்புல பேச வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிறப்பே ருசிச்சு சாப்பிடதானே அப்படின்னு ஒரு பாடல்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? அது மாதிரி சில அறிவுரைகளும் கருத்துக்களையும் நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் ஒரு சிறிய நேர்காணல் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். அது சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு 300க்கும் மேற்பட்ட டேக்குகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட வியூவர்ஸ்களை கணக்குகளை கொண்டு சேர்த்துள்ளது. அதனை தங்கள் முன்பு தற்பொழுது நாங்கள் பதிவிடுகிறோம். அதை அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கார்த்தி வீடியோ ப்ளே பண்ணலப்பா. விஸ்வநாதன் சார் போயிட்டு தான் சார் இருக்கு. வீடியோ போயிட்டு இருக்கு. புரியலையாப்பா? விஷுவலாவும் இல்லப்பா, ஆடியோவாவும் இல்லப்பா. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. விஸ்வநாதன் அது எந்த ஐடியில ப்ளே பண்றாங்களோ அதை டேக் பண்ண சொல்லுங்க சார் பாக்ஸ்ல. அண்ணா வாய்ஸ் கேட்கலண்ணா. கார்த்தி ஆடியோ விசிபிள் இல்ல கார்த்தி. கூகுள் மீட்ல மியூட் பண்ணிட்டீங்கன்னா அதை அன்மியூட் பண்ணி விடுங்க, கேட்கும். கார்த்தி கார்த்தி மிக முக்கியமான ஒரு அங்கமாக ஓகேப்பா. வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னொரு தடவை replay அந்த பண்ணுங்கப்பா. உணவினை திருப்தியாக சாப்பிடுவதற்கும் அனுபவிப்பதற்குமாக மட்டுமாவதற்காக நாம் அதிகப்படியாக Replay உழைக்கிறோம், பண்ணுங்க, நிறைய replay பண்ணுங்க. சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை பயன்படுத்தி நல்ல உணவுகளை
நடராஜன், முதல்வர், ஏவிசி கல்லூரி, மயிலாடுதுறை. வேர்ல்டு ஃபுட்டு டே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அதனுடைய முக்கியத்துவ எல்லாருக்கும் உணர்த்தணும், நாமும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தில் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டே வேர்ல்டு ஃபுட்டு டே. அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஃபுட்டை பற்றி உள்ள விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு மனுஷனும் உயிர் வாழறதே சாப்பாட்டுக்காக தான். மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லா விலங்குகளுக்குமே அதுதான் ஒரு முக்கியமான தத்துவம். அந்த உணவிற்காக தான் நம்ம பல்வேறு வகையிலையும் கடுமையான உழைப்பை உழைச்சி நிறைய விஷயங்களை செய்து அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உணவை சாப்பிடும்பொழுது வரக்கூடிய என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால் உணவுங்கிறது எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு அங்கமாக வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த உணவினை திருப்தியாக சாப்பிடுவதற்கும் அனுபவிப்பதற்குமாக மட்டுமதற்காகவே நாம் அதிகப்படியாக உழைக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை பயன்படுத்தி நல்ல உணவுகளை சாப்பிடுகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கான். அதை மறந்துடாமல் சின்ன வயசுலேருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது, அதாவது வயதான காலத்தில் மருந்து உணவாகாமல் இருக்கும். அதனால் அதனை மனசில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நாம் செய்ய வேண்டும். அடுத்தது உணவை பற்றி பேசும்பொழுது எனக்கு வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்து இருந்த ஒரு சில விஷயம், அது டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயசில் உணவை நீங்கள் நல்ல முறையில் எல்லா உணவையும் எதையும் ஒதுக்காமல் சாப்பிடும் பொழுது அது உங்களுடைய உடம்பிற்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும். அதை ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது. உணவை பற்றி பல்வேறு வகையான சுவாரஸ்யமான செய்திகளை நாம் இந்த நிகழ்வின் மூலம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒவ்வொரு வாட்டியுமே இந்த எந்தூசியாஸ்ட் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸுங்கிறது ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வாரம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய உணவை பற்றிய ஒரு சிறந்த நிகழ்ச்சி. சனிக்கிழமை 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் மாலை 5 மணிக்கு மறவாமல் அனைவரும் வந்திருந்து நிகழ்வினை கண்டுகளித்து அதன் மூலம் உங்களுடைய செவிக்கு ஒரு சிறந்த உணவினை பெற்றுக்கொள்ளும்படி மிகவும் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் மனப்பூர்வமாக நம்பக்கூடிய ஒரு விஷயம், இந்த நிகழ்வு உங்களுக்கு பல்வேறு வகையான செய்திகளை கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அனைவரும் வாருங்கள், அந்த அருமையான செய்திகளை பெற்று உங்களுடைய செவிக்கு சிறந்த உணவினை கொடுத்து அந்த உணவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நமது முதல்வர் ஐயா அவர்களின் நேர்காணலை பார்த்து முடித்தோம். இப்பொழுது நமது முதல்வர் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க அழைக்கிறோம். சார். அனைவருக்கும் வணக்கம். உங்களை இந்த நிகழ்வில் ஏற்கனவே இந்த அதாவது இன்னைக்கு ஹரிணி வந்து பாட்டி சமையல்ல இருந்து பாக்கெட் சமையல் வரை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இன்னைக்கு பேச இருக்காங்க. அவங்க டாபிக்கு பாட்டி சமையல் பாக்கெட் சமையலும் இருந்தது. அதிலிருந்து இதுவரைங்கிறது தான் சரியா இருக்குங்கிறது என்னுடைய நினைவு. அது எல்லாத்த விட இது ஒரு பட்டிமன்றமா இருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அடுத்தடுத்த நேரத்துல இது அதை மாதிரி கொண்டுட்டு போறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சமையலை வந்து ஒரு காலத்துல லெபோரியஸ், ரொம்ப எக்ஸ்டென்சிவ், நிறைய டைம் கன்சியூமிங் அப்படின்னு நினைச்சு அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப ஈஸியா எவரிபடி கேன் குக், அதாவது ஒரு காலத்துல அம்மாவை தவிர வேற யாரும் குக் பண்ண முடியாத நிலைமை இருந்த பொழுது அதனை நாம் கற்றுக்கொள்ளாமல், அதனை செய்யாமல், அதை இலகுவாக்க வேண்டும் என்று பல்வேறு வகையிலும் அதனை மாற்றியிருந்தோம். ஆனா அந்த மாதிரி மாற்றும் பொழுது அந்த மாற்றம் நம்மளுக்கு நல்லவைகளை செய்தை விட தீவைகளையும் செய்கின்றதை நாம் இப்பொழுது அடிக்கடி பார்க்கின்றோம். அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும் பொழுது அந்த விஷயத்த ரொம்ப
கடுமையா நாம் செய்து அதனை நாம் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறோம். ஆனா இந்த நிகழ்வு நிச்சயம் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். கஷ்டப்படுற விஷயம் எல்லாத்துக்குமே தகுந்த பலன் கிடைக்கும். கஷ்டப்பட்டு சமையல் செய்தோம்னா அதுல திங்கு கம்மியா இருக்கு. ஈஸியா சமையல் செய்தோம்னா அதுல பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் நிறைய இருக்குங்கிறத இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஜங்க் ஃபுட், ஒபிசிட்டி நீங்க இப்ப பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஃபுட் அதாவது சேஞ்சஸ், அதாவது ஃபுட் கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸ்னால இப்ப சுகர் நிறைய வர்றத நம்ம பாக்குறோம். அடுத்து ஹார்ட் அட்டாக் அதை கூட லிங்க் பண்றாங்க. இந்த மாதிரி அதாவது கொலஸ்ட்ரால் அக்யூமுலேஷன், பேட் கொலஸ்ட்ரால், ரேடிக்கல் ஃபார்மேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லும் பொழுது அது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு. சில சமயத்துல எஃபர்ட் எடுத்து பண்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு சார் நான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. என்னுடைய துணைவியார் இன்னைக்கு அல்வா செய்ய போறேன்ட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்தேன். அதாவது அதுல கலர் பொடி போட்டா அது கெமிக்கல், அது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லி அந்த ஜீனியை வறுத்து அந்த கலரை மாத்தி அதை அது உள்ளார சேர்த்து ஒரிஜினல் அல்வா கலர் அது மூலியமா வர வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் கூட சொன்னேன், அதுக்காக என்ன அதை படாமே விட்டுறேன். இல்ல அது கலர் இல்லைன்னா அல்வான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால என்ன சாப்பிட போறது நம்ம தானே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் இல்ல நான் அதை பண்ணி ஆகுன்னு சொல்லி இப்ப இன்னைய வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாதான் அந்த முழு உணவினுடைய பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். கலர் பொடியை போட்டா செத்தனாக்குள்ள வேலை முடிஞ்சிருக்கும். நிச்சயம் 1 மணி நேரத்தை அவங்க சேவ் பண்ணியிருக்கலாம். இல்ல அட்லீஸ்ட் அரை மணி நேரத்தையா சேவ் பண்ணியிருக்கலாம். ஆனா அது கெமிக்கல், அது உடம்புக்கு நல்லது இல்லை, அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எடுக்கிற எஃபர்ட்டை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால டயத்தை சேவ் பண்ணி நம்ம சாதிக்க போறது என்னங்கிறது எனக்கு ரொம்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டயத்தை இப்ப சேவ் பண்றோம், லாஞ்சிவிட்டியை குறைக்கிறோம். அதனால டயத்தை சேவ் பண்ணாம நல்லா சமைச்சு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு நான் நீண்ட காலத்துக்கு வாழணுங்கிறத நான் எல்லார் வீட்லயுமே நீங்க தாத்தா பாட்டி பார்த்திருப்பீங்க. அவங்க இந்த வயசுல செய்யக்கூடிய அந்த சில வேலைகளை நம்மளுடைய வயசுல அதை செய்ய முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அதையெல்லாம் நினைவில் கொண்டு ஹரிணி எப்படியும் அவங்க கொடுக்குற இந்த ஸ்பீச் ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கும். அதனால இந்த நிகழ்வுல பங்கெடுத்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்தது இந்த நிகழ்வு தீபாவளியோட தொடர்பு இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளிங்கிறது ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை சிறப்பா, ஏன்னா நம்ம பண்டிகையில ஒன் ஆஃப் த சிறந்த பண்டிகை தீபாவளி. அதை சிறப்பா எல்லாரும் கொண்டு வைங்க. எல்லாரும் நீங்க சந்தோஷமா குடும்பத்தாருடன் சீரும் சிறப்பாக கொண்டாட வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஆனா ஒவ்வொரு வருஷமும் இப்ப பார்க்கலாம், தீபாவளி வரும் பொழுதுலாம் டெல்லியில பொல்யூஷன் ரொம்ப ஹெவியாகி இந்த வருஷம் பசுமை வெடிகளை பயன்படுத்துவோம்லாம் சொல்லி இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாருமே அந்த தீபாவளியை சேஃபா கொண்டாடுறதோடு மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் கான்சியஸ்னஸையும் கொஞ்சம் கணக்குல எடுத்துக்கிட்டு ரொம்ப புகை வரக்கூடிய வெடிகளை அதிகமான அளவில் வெடிக்காமல் உங்களுடைய இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஏதுவாக நீங்கள் அதனை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முக்கியமான செய்தி, காக்னிஷன்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி, கம்ப்யூட்டர் கம்பெனி, டயர் 1 கம்பெனி. அவங்கெல்லாம் நார்மலா சின்ன காலேஜ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுலாம் ரொம்ப கம்மி. அக்கன்சர் அந்த மாதிரி உள்ள கம்பெனி எல்லாத்துலயுமே இப்ப நம்ம காலேஜுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுடைய அப்ளிகேஷன் சங்கரநாராயணன் சார் ஆன்லைன் மீட்டிங்லாம் வச்சு அப்ளிகேஷன் போறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அவர் திரும்பவும் பேசி ஒரு 3 நாள் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்காரு. நிறைய பேர் அப்ளை பண்ணல. அதுவும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் அப்ளை பண்ணிருக்கீங்க. அதுல அப்ளை பண்றது ரொம்ப லெபோரியஸ், ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப இன்டென்சிவா இருக்கு. நீங்க அதுல அப்ளிகேஷன் போட்டுட்டீங்கனாலே பாதி செலெக்ஷன் ஆயிட்டீங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் சொல்றாங்க. அதனால அது ஒரு நல்ல பெரிய கம்பெனி, பெரிய வேலைக்கு போய் அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அதுக்கான எஃபர்ட்டும் இப்ப மெசேஜ் போட்டிருக்கேன். அநேகமா உங்களுக்கு மெசேஜ் வரும். அதை வச்சு இல்லைன்னா சங்கரநாராயணன் சாருக்கு போன் பண்ணி கேட்டு அந்த அப்ளிகேஷனையும் போட்டு நீங்க எல்லாரும் நல்ல பெரிய கம்பெனிக்கு வேலை போய் நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்க வேணுமா கேட்டுக்கொண்டு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கணும். இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு நன்றியை கூறிக்கொண்டு இடம் சாருகிறேன். விஸ்வநாதன், கார்த்தி, நீங்க கண்டினியூ பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகைன். தலைமை மூலமாக நமக்கு தீபாவளி தம்பி யாரோ ஒருத்தர்
கார்த்தி, யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது என்னகிட்ட செய்தியா இல்ல வேற ஏதாவதாப்பா? சார் இதை கேட்குறேன் சார். சரி, இல்லைன்னா விட்டு கடைசியா கேட்டுக்கலாம். ஓகே சார். பை பை சொல்லிட்டு போயிட்டாரோ? சரி, ரைட் விடு. ஓகே சார். நமக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் கூறிய நமது முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். அதுடன் அனைவருக்கும் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸின் சார்பாக எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க ஆங்கர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Hi, hello, good evening everyone. Welcome back to Students Webinar Series 277வது வாரம். வாரம் நிறைய விஷயங்களை நம்ம வெபினார்க்குள்ள தெரிஞ்சுக்கிறோம். அறிமுக உரை வழங்கிய விஸ்வநாத அண்ணா அவர்களுக்கு நன்றிக்கான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம நடுவர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா அவர்களையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐயா அவர்களையும் பிரின்சிபல் ஐயா அவர்களையும் ஆர்கனைசர் அவர்களையும் 277வது வாரத்தில் வருக என வரவேற்கிறேன். இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்த பார்வையாளர் அனைவருக்கும் நன்றிக்கான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் என்ன தலைப்பு பேச போறாங்க அப்படின்னு சொல்றேன். பார்ட்டி சமையலும் பாக்கெட் சமையலும், அதுதாங்க மெயின் ஸ்பீக்கர் பேச போறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் டேலையும் உலக உணவு தினம் அதை பத்தி தாங்க பேச போறாங்க. அதை பற்றி நிறைய தகவல் பேச இருக்காங்க. என்ன பேச போறாங்க அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு புது பங்கேற்பாளர்களும் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களையும் நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நான் சொல்றேன். என் பேர் எஸ் ரஞ்சிகா, ஃப்ரம் 2nd BA ஹிஸ்டரி. சரிங்க, அடுத்ததா ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்மள எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள வரவேற்றலாம். எஸ் பிரணீதா, 3rd BCA. வீடு இல்லாதவர்க்கும் இடம் தரும் நம் பண்பு வெறும் விருந்தல்ல, அது நம் விலை மதிப்பில்லா விழுமியம். நம்மில் ஒருவரின் வாசல் திறந்தால் ஒருவரது இதயம் திறக்கிறது என்பதே உண்மை. அவையோர் அனைவருக்கும் என் அழகான இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் 277வது எந்தியாசிஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் மதிப்புக்குரிய மாண்பகை நீதி அரசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா அவர்களையும், மதிப்புக்குரிய கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், பேராசிரியர்களையும், நம் கல்லூரியின் நிர்வாகத்தை சிறப்போடு நிர்வாகத்திக் கொண்டிருக்கும் காலை மற்றும் மாலை நேர நிர்வாகத்தினர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்களையும், கண்காணிப்பாளர்கள், IQAC பொறுப்பாசிரியர் மற்றும் இந்நாள் முன்னாள் எந்தியாசிஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸின் பொறுப்புகளையும் மற்றும் இன்று அறிமுக உரை வழங்கிய கணினி அறிவியல் துறையிலிருந்து விஸ்வநாதன் அவர்களையும், திருக்குறள் வாசிக்கவிருக்கும் 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து எம் ஃபயசனா, ஸ்பெஷல் ஒகேஷன் பேச்சாளராக பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையிலிருந்து சந்தோஷ், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டு வரலாற்று துறையிலிருந்து ரஞ்சிகா மற்றும் இன்று சிறப்பு பேச்சாளராக பேசவிருக்கும் 1ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து ஹரிணி, சிந்திக்க வைக்கும் வகையில் சிந்தனை களம் பேசவிருக்கும் 3ஆம் கணினி பயன்பாட்டு அறிவியல் துறையிலிருந்து திவ்யா, அடுத்து நன்றி கூறவிருக்கும் 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து பவி அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. சரிங்க, அடுத்ததா ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல, உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் தாங்க பேச போறாங்க. எம் ஃபசானா, 1st BCom. திருக்குறள், குறள் எண் 1038, அதிகாரம் உளவு, வாரம் 274. என் பெயர் எம் ஃபைசானா, 1st BCom A. திருக்குறள்,
ஏரினும் நன்றால் ஏறு விடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. பொருள்: ஏறு உழுதலை விட ஏறு இடுதல் நல்லது. இந்த இரண்டும் செய்து களை நீக்கிய பிறகு நீர் பாய்ச்சுதலை விட காவல் காத்தல் நல்லது. உழவு செய்யறதை விட உரம் இடுறது பயிருக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க. பயிர் வளர்ந்த பிறகு நீர் பாய்ச்சறதை விட களையை நீக்கி வயலை பாதுகாக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் மீனிங்: manuring is better than plowing after weeding. Watching is better than watering it. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா சில விவசாயிகள்லாம் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, நெல் நட்டுட்டு இருக்காங்க. அங்க நிறைய மரங்கள், பறவைகள்லாம் கூட இருக்கு. இந்த இமேஜ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இயற்கை சூழலை பத்தி தான் சொல்ல வராங்க. Today's thought: a dream is what makes people love life even when it is painful. அதாவது வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவை பெறணும் அப்படிங்கிற ஆசையே நம்மளை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கனவு நமக்கு துணிவு, நம்பிக்கை, வாழ்க்கையோட அர்த்தம் இதெல்லாம் தருது. தேங்க்யூ. அறம், பொருள், இன்பம் இவை மூன்றையும் சேர்த்து அழகா சொன்ன சகோதரி ஃபசானாவுக்கு நன்றி. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கோம் ஸ்பீக்கர் தான் வந்தாச்சு. என்ன தலைப்பு முதல்ல சொன்னாங்கல்ல, அது என்ன தலைப்பு அப்படின்னா பாட்டி சமையலும் பாக்கெட் சமையலும். அதை பத்தி தான் பேச வராங்க. எஸ் ஹரிணி, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி. Good evening, everyone. Enthusiastic webinar series, week 277. I'm Harini, first year BSc Computer Science. உணவே உயிரின் ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட உணவை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். என்னோட டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டி சமையலும் பாக்கெட் சமையலும், அதுதான் என்னோட டாபிக். பாட்டி சமையல் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயங்கள்லாம் என்னென்ன: மண்பானை, சுடுசோறு, நெய் வாசம், அவங்க ரசத்தோட மிளகு மணம், பாசத்தோட பரிமாற அந்த கையசைவு, இதெல்லாம் தான் இல்லையா. அந்த சுவையும் அன்பையும் சாதாரண பாக்கெட்ல அடைச்சிட முடியாது. பாட்டி சமையல் என்றாலே அது இயற்கை வழியின் பிரதிபலிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கெமிக்கல், ஃபிளேவர் பவுடர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இப்படின்னு செயற்கையா எதுவுமே பயன்படுத்தாம சமைக்கப்பட்டதுதான் அந்த காலத்து உணவுகள் எல்லாமுமே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் உணவு அப்படின்றது வெறும் வயிற்றை நிரப்புறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அது உடலையும் மனசையும் நிம்மதியா வச்சுக்கிறதுக்கான ஒண்ணு அப்படின்னு. அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்னு பார்த்தா அது மண்பானை, செம்பு, இரும்பு, மரக்கரண்டி இப்படின்னு இயற்கையோட இணைந்து இருந்த பொருட்களாதான் இருந்திருக்கு. அதனாலதானோ என்னவோ தெரியல, அவங்க சாப்பாட்டுக்குன்னு ஒரு தனி மனமும் ஒரு சுவையும் இருந்துச்சு. அதோட அந்த சமையல்ல அறிவியலும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நம்ப முடியாதுதான். சமையல் சாதாரண சாப்பாடு தானே, அதுல என்ன அறிவியல் அப்படின்னு கேட்டா, நம்ம முன்னோர்கள் எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்யல. வெயில் காலத்துல மோர் சாதம், மாங்காய் துவையல், மழை காலத்துல மிளகு ரசம், வத்தல் குழம்பு, குளிர்காலத்துல நெய் சாதம், சோளப்புட்டு இப்படின்னு சாப்பாட்டுலயே உடலுக்கு தேவையான வெப்பம், ஆற்றல், சத்துன்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா பாட்டி சமையல் அப்படின்றதே ஒரு மருந்து மாதிரின்னு தான் சொல்லணும். மஞ்சள், சோம்பு, பெருங்காயம், மிளகு எல்லாமே நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாதான் இருந்திருக்கு. அந்த காலத்து மக்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வர நோய்களை ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணாம கிச்சன்லயே தான் சரி பண்ணி இருந்திருக்காங்க. மருந்து அதோட பாட்டி சமையலோட மிகப்பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லணும்னா அது அன்புதான் இல்லையா. அந்த அன்புதான் அவங்களோட அவ்வளவு சுவைக்கும் காரணமா இருந்திருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த சுவையும் பாசமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. அப்படி குறையறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கெட் ஃபுட்ஸ், இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இதெல்லாம் தான். இது எல்லாம் நமக்கு வசதியா நேரத்தை மிச்சம் பண்ணக்கூடிய பொருட்களா இருக்குமே தவிர அது அந்த பாசத்தையும் ஆரோக்கியத்தையும் என்னைக்குமே நமக்கு தர முடியாது. இப்போ இருக்கிற இன்ஸ்டன்ட் உலகத்துல இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல், இன்ஸ்டன்ட் பரோட்டா இப்படின்னு இன்ஸ்டன்ட் சமையல் சமைக்கிறதுக்கே நமக்கெல்லாம் நேரம் இல்லாம போச்சு அப்படின்றதுதான் உண்மை. அதனாலதான் பேக்கெட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிக்கிட்டு வருது. பேக்கெட் சமையல் நம்ம வாழ்க்கையில ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது, அது நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுது, சிரமத்தை குறைக்குது, எங்க இருந்தாலும் சீக்கிரம் நமக்கு ஈஸியா சாப்பிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா ஜாப் போற உமன்ஸ், ஃபாரின்ல தங்கி ஜாப் பாக்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா இருக்கு. இந்த சாப்பாடு எல்லாமே ரொம்ப நாள் கெடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறாங்க. இதனாலதான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே
வருஷக்கணக்குல நமக்கு கெட்டு போகாம நம்ம வீட்டு ஷெல்ஃப்ல இருக்க முடியுது. ஆனா அதே நூடுல்ஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி வேலை செய்யுது. இதனால ஜீரண கோளாறு, ஒபிசிட்டி, மனசோர்வு, சோர்வான தோல், சுகர், பிபி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. அதோட இந்த பாக்கெட் ஃபுட்ஸ்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. இதனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்தை தரவே முடியாது. நம்ம நாக்குக்கு என்னவோ அது ஒரு நிமிஷம் சுவைதான். ஆனா அது நம்ம உடம்புக்கு ஒரு நாள் நோய். பாட்டி சமையல் சுவையானது, பாசம் நிறைந்தது, ஆரோக்கியமானது. பாக்கெட் சமையல் சுவையானதா இருந்தாலும் அதுல ஒரு உயிர் இல்ல. பாட்டி சமையல் என்னதான் 30 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் அது வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியத்தை தந்துச்சு. பாக்கெட் சமையல் 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் அது நம்ம உடம்புக்கு அரிய வகை ஆயிரக்கணக்கான நோய்களை தான் தருது. வேகமா கிடைக்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இந்த ஜெனரேஷன் ஃபாஸ்ட் லைஃப்ல காலையில ஸ்கூல், ஈவினிங் டியூஷன், நைட் மொபைல் இதுல யாருக்கு தான் சமைக்க நேரம் இருக்கும்? அதனாலதான் இந்த பேக்கெட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில அங்கமா மாறிடுச்சு. பீட்சா, பர்கர், நூடுல்ஸ், ஃப்ரைட் சிக்கன், சமோசா, கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே ரெடியா கிடைக்குது, உடனே சாப்பிடலாம் தான். ஆனா அது எப்படி செய்யறாங்க, அதுல என்னென்ன சேர்க்கறாங்க அப்படின்றத நம்ம யாருமே யோசிக்கிறதே கிடையாது. மார்க்கெட்ல வர ஹாட் அண்ட் ஸ்பைசி, சீசி பிளாஸ்ட் இது எல்லாமே நம்ம மனசை கவரக்கூடிய விஷயமா இருக்கலாமே தவிர அது என்னைக்குமே நம்ம உடம்புக்கு நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை தரவே முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல சோடியம், சுகர்னு எல்லாமே அதிக அளவுல இருக்கு. நிறம், சுவை, மனம் வரத்துக்காக கெமிக்கல்ஸ அதிக அளவுல சேர்க்கறாங்க. பாட்டி சமையல் சுவை மட்டுமல்லாம ஆரோக்கியமாவும் இருந்துச்சு. பாக்கெட் ஃபுட்ஸ்ல ரீஃபைண்ட் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ், சுகர், சால்ட்லாம் அதிக அளவுல சேர்க்கறதுனால கொழுப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மெட்டபாலிசம் சீர்குலையுது. பாக்கெட் ஃபுட்ஸ்ல ட்ரான் ஃபேட் அப்படின்னு ஒரு கொழுப்பு இருக்கு. இதனால ஹார்ட் டிசீஸ் அதிகமா ஏற்படுது. நம்ம பாட்டி ஜெனரேஷன்ல எல்லாருமே கம்பு, கேழ்வரகு, சோளம், தோசை மாவு வீட்ல அரைச்சது, பச்சை காய்கறி, பழம், நாட்டு எண்ணெய், மா மோர், பால், நாட்டு சர்க்கரை போன்ற வீட்ல தயாரிச்ச இயற்கையான பொருட்களை தான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. உடல் உழைப்பு, வெளிச்சம், தூக்கம் எல்லாமே சீரா இருந்துச்சு. இதனால அவங்க பெரும்பாலும் 80, 90 சிலர் 100 வயது வரைக்குமே ஆரோக்கியமா தான் வாழ்ந்தாங்க. டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி நோய்கள் அரிதா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற குழந்தைகள் தலைமுறையில எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கெட் ஃபுட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறதுனால இதனால 10 வயசுலயே ஒபிசிட்டி, பிபி, டயபெட்டிஸ், தைராய்டு மாதிரி நிறைய நோய்கள் எல்லாமே ஏற்படுது. ஆவரேஜ் லைஃப் டைம் அப்படின்றதே 60 to 70 அப்படின்னே மாறிடுச்சு. வீட்ல சமைச்ச பாட்டி சமையல் மாதிரி உணவு சாப்பிட்டு தினமும் ஒரு பழம், காய்கறி, தானியம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, மாசத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கலாமே தவிர அது நம்ம லைஃப்ல எப்போதும் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தப்புதான் இல்லையா? நம்ம மேக்சிமம் இப்ப இருக்கிற எல்லாருமே இப்படி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கிற டைம் ஓகே, அது டைம் மேனேஜ் பண்ணுது, நமக்கு டைம் மிச்சம் பண்ணி தருது அப்படின்னாலும் அது என்ன நமக்கு ஹெல்த்தியே தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பாட்டி சமையல் அது அவங்க டைம் எடுத்து தான் சமைக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சு நம்ம வீட்டுல இருக்கிற இயற்கை பொருள் வச்சு செய்யறாங்க. அதனால அது நமக்கு ஸ்ட்ரென்த் தான். பாட்டி சமையல் சுவையோட ஆரோக்கியத்தையும் தருது. பாக்கெட் உணவு அப்படின்றது சுவையோட நோயையும் தான் தருது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே உணவு உயிரின் ஆதாரம் இல்லையா? அந்த உணவை நல்ல முறையில சாப்பிடலாம்ல. நல்ல உணவே நல்ல வாழ்க்கையின் அடிப்படை. தேங்க்யூ. எவ்வளோ அழகா சொன்ன ஹர்னிக்கு நன்றி. இன்னைக்கு ஸ்பெஷல் அக்கேஷன் டேலையும் உலக உணவு தினத்தை பற்றி தாங்க பேச வராங்க சந்தோஷ், சம் ஈவென்ட் ஆர்கனைசர்.
பசி மற்றும் பட்டினியில் உழன்றிடாமல் உணவை உண்ணும் நிலை வேண்டும் என்பதே அனைவரின் சராசரி ஆசையாக இருக்கும். According to the UN, there are 735 million people across the world who still suffer from hunger worldwide. பிள்ளைகளாலும் சொந்தங்களாலும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் பசியாறுவதற்காக அவர்களின் கையேந்தி யாசகம் பெறுகின்றனர். What is food? Food is life. Food is memory. It is the happiness, the roots, plants, and the knowledge of our ancestors. ஒரு அறுவடையிலையும் நம்மளோட முன்னோர்களோட ஞானம் அதில் கலந்துருக்கு. Food is innovation. Food is caring. Food is connection. It is the culture. And the World Food Day. ஃபுட்டோட பர்பஸ் எதுக்கு அப்படின்னா நமக்கு எனர்ஜி பிடிக்காது. அண்ட் இந்த டே எதுக்கு அப்படின்னா ஃபார்மர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி வேர்ல்டு ஹங்கரை குறைக்கிறதுக்காகவும், வேர்ல்டு ஸ்டார்வேஷனை குறைக்கிறதுக்காகவும், ஒரு பப்ளிக் அவேர்னஸ் எழுப்புறதுக்காகவும் தான் இந்த டே கொண்டாடப்படுறாங்க. இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, குளோபல் ஸ்ப்ரெட் அண்ட் ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா பசி அண்ட் பட்டினி தான் இருந்தது. இதை தீர்க்கிற விதமாக தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கமிட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் வேர்ல்டு ஃபுட் டே. இது உருவாக்கப்பட்ட நாள் October 16. ஸோ அந்த டேவை தான் நம்ம வேர்ல்டு ஃபுட் டேவை கொண்டாடுறோம். பட் October 16, 1945 இது கொண்டு வந்திருந்தாலும் அப்போவே இதை செலிப்ரேட் பண்ணப்படலை. இது செலிப்ரேட் பண்ணப்பட்ட நாள் 1979 October 16. அப்போதான் டாக்டர் பால் ரொமேனி, த ஹங்கேரியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட், அவரு இந்த டேர்மை காயின் பண்ணாரு இன் ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல. த குளோபல் ஸ்ப்ரெட். இருக்கிற 190 கண்ட்ரியில 150க்கும் மேற்பட்ட கண்ட்ரி இந்த வேர்ல்டு ஃபுட் டேவை கொண்டாடுறாங்க. அதுவும் அதே October 16 தான். யுனைடெட் நேஷன்ஸ்ல இது ரொம்பவே ஒரு புகழ்பெற்ற தினமா கொண்டாடப்படுது. இந்த டேல நிறைய NGO, சிவில் சேஃப்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து சோசியல் மீடியா அப்புறம் இன்டர்நெட் இதுல எல்லாத்தையும் இந்த வேர்ல்டு ஃபுட் டேவை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஃபுட் சேரணும் அப்படின்றது அவங்களோட கோலா வச்சுப்பாங்க. அண்ட் ஒரு வருஷமும் ஒரு தீம்ல இவங்க அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த தீம்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ், கல்ச்சரல்ஸ், கான்டெஸ்ட் இதெல்லாம் நடத்தி அதுல பிரைஸ் கொடுக்கறது மூலியமா இந்த வேர்ல்டு ஃபுட் டேவோட அவேர்னஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்றாங்க. த ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். என்ன சயின்ஸ் வளர்ந்துகிட்டே போனாலும் நம்ம ஓவரால் ஹெல்த்ன்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இதை அட்டஸ்ட் பண்ற விதமா தான் இந்த வேர்ல்டு ஃபுட் டேல எல்லாருக்கும் லோக்கல்ல கிடைக்கிற, அதாவது அவங்க ஓன் ஊர்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை எடுத்துட்டு அதை செல் பண்ணி ஈவன் அதை ஃப்ரீ சாம்பிள்ஸா கொடுத்து இப்போ இருக்கிற சயின்ஸ் காலத்திலயும் ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். லைக் கேழ்வரகு, கம்பு, கூழ், இந்த மாதிரி நிறைய ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸை நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணலாம். இப்பயும் அந்த சயின்ஸ் கட்ட காலத்திலயும் அது வேலை செய்யுன்றதை காட்டுறாங்க. ஆஸ் யூ கேன் சி, என்னோட ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் ஒரு ஃபுட் பிரேக் எடுத்துக்க போறேன். அண்ட் இதை கண்டினியூ பண்ண கீர்த்தனா வெயிட் பண்றாங்க. லெட்ஸ் கோ. அதே நிலைமை தான் இருக்குதா கேட்டீங்கன்னா அதான் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி அது கேழ்வரகு, பழைய சாதம் சொல்லிட்டு நிறைய வகையான சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தமா இல்ல. யாருமே பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடவே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னம்மா நீ இப்படி சொல்ற? நாங்க இன்னும் கேழ்வரகை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பழைய சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா கீரை வகைகளையும் நாங்க சாப்பிட்டதுதாம்மா இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெறும் 1% ஆஃப் பீப்புள் மட்டும் தான் இன்னுமே பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்ற? எங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல, நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரூஃபே நான் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, லான்சென்ட் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டுலயே 1% ஆஃப் பீப்புள் மட்டும் தான் இன்னுமே பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸை பாத்தீங்கன்னா கடைப்பிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 2.6 பில்லியன் பீப்புள் தன்னுடைய ஹெல்த்தி ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்காக பாத்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டால நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம அட்ராக்ட் ஆகி அதுக்கு அடிக்ட் ஆகவும் செய்யறோம்.
ஏன் நம்ம இந்த அளவுக்கு ஃபுட்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மனிதனோட ஆயுள் காலம் வந்து 120 ஏஜ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா இப்பல்லாம் 60 வயசு வரைக்கும் வந்து தாங்குறது தன்னுடைய உயிரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா வந்து கொண்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இன்னும் வருஷங்கள் போக 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 வந்து 60ல இருந்து 50ல வரும், 50ல இருந்து 40, கடைசியில 20ல வந்து நிக்கும். அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு யங்ஸ்டர்ஸா தன்னுடைய லைஃப கொண்டு போகிறதே வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய கடின விஷயமா வந்து பாத்தீங்கன்னா ஆகும். இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் எதுனா ஃபுட். சோ ஒரு சின்ன கோட் சொல்லி இதோட என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். The more healthier you eat, the more fit you earn. Thank you to all. Happy World Food Day. Thank you. ஹாய் ஹலோ வணக்கம். நான் முத்து, நான் தொகுப்பாளருடைய அமைப்பாளர். ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒரு விவசாயியோட வியர்வை வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாருமே தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. இனிய உலக உணவு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நான் டி புவனேஸ்வரி, முக்கிய பேச்சாளர் அமைப்பாளராக இருந்துட்டு இருக்கேன். உணவு ஒரு தேவையல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். அதை பாதுகாப்போம். இனிய உலக உணவு தின வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுவாதி, ஓகே டு ஜிகே ஆர்கனைசர். நாம் உணவை உண்ணும் ஒவ்வொரு நாளும் விவசாயியின் உழைப்பை நினைவில் கொள்வோம். அனைவருக்கும் இனிய உலக உணவு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், ஐம் ஜி அனிதா, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஆர்கனைசர். பசியில்லாத உலகம் என்பது நாம் அனைவரும் இணைந்து உருவாக்கும் விரும்பும் ஒரு உலகம் ஆகும். யாரும் பசியோடு ஏற்றுக்கொள்ளனால தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்றாங்க. அக்டோபர் மாதம் 14 அனைவருக்கும் உலக உணவு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. அண்ட் ரொம்ப அழகாவே சொன்ன சந்தோஷ்க்கு நன்றி. உலக உணவு தினத்தை பத்தி எல்லோரும் நல்லா பேசுனீங்க. அடுத்து வாரம் நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, காலகட்டத்துக்கு வேலை வாய்ப்பு எவ்வளவு முக்கியம் இல்லையா, அந்த செய்தியை சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. வர்ணாதேவி, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். Good evening to everyone. Welcome to OK to GK. Week 277. பொறுப்புத்துறப்பு. இந்த நிகழ்ச்சியில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் சமூக வலைத்தளங்களிலிருந்து பெறப்பட்டதாகும். யாரையும் மற்றும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. மேலும் இந்த தகவல் அனைத்தும் பகிரப்படுவதன் நோக்கம் மாணவர்கள் அறிய பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து சாப்பாடை பத்தி தான் பார்க்க போறோம். சாப்பாடுனாலே பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே சாப்பாடுனா அவ்வளோ பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம சாப்பாட்டுக்காக தானே உயிர் வாழ்றோமே. அப்படிப்பட்ட சாப்பாடை பத்தி இன்னைக்கு நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இப்படியும் ஃபுட்ஸ் இருக்கா, இவ்வளோ ஆபத்துலயும் இவ்வளோ அருமையான ஃபுட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஃபுட்ஸை பத்திலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கணும் தானே. அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறதே காளானை பத்தி தான். காளான்னா பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே காளான்னா அவ்வளோ பிடிக்கும். ரோட்ல வண்டி போதோ இல்லையோ, ஆனா ரோட்டுக்கு ஒரு காளான் கடை கண்டிப்பா இருக்கும். கையில காசு இருக்கோ இல்லையோ, எப்படியாவது கடன் வாங்கியாவது அந்த காளானை சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காளானோட வாசனையும் அவ்வளோ அருமையா இருக்கும். ரோட்டு முனையிலேருந்தே நம்மள அவ்வளோ அருமையா இழுத்துட்டு போகும்.
அப்படிப்பட்ட காளானை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சாதாரண காளானுக்கே இவ்வளோ டிமாண்ட் இருக்கும்போது அப்ப நான் சொல்ல போற காளானுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மாசசாக்கே மஷ்ரூம். வேர்ல்டு ஃபுல்லா காளான் கண்ணா பின்னான்னு இருக்கு. 400 வெரைட்டிக்கு மேலேயே இருக்கு. ரோட்டு கடையிலேருந்து பாய்சன் வரைக்கும் காளான் நிறைய வெரைட்டில இருக்கு. ஆனா அவ்வளோ வெரைட்டி இருந்தாலுமே அதுக்கு பயங்கரமான விலை மதிப்புள்ள ஒரு காளானை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் நம்ம மாட்சுசாக்கே மஷ்ரூம். ஜப்பான்ல மட்டுமே இந்த காளான்கள் கிடைக்குமா. அதிகபட்சம் 6 லட்சம் வரைக்கும் விலை போயிருக்கான். பாருங்க, காளான் 6 லட்சம் வரைக்கும் விலை போயிருக்கு. இந்த காளான்களை ஃபார்ம்ல எல்லாம் வளர்க்க முடியாது. ஃபாரஸ்ட்ல பெரிய பெரிய மரங்களோட வேர் பகுதியில மட்டும்தான் இந்த காளான்கள் கிடைக்கும். அதனாலதான் இதோட விலையும் அதிகமா இருக்கு. பயங்கர டேஸ்டோடையும் பல விட்டமின்களோடையும் மினரல்களோடையும் இந்த காளான்கள் இருக்குமா. எவ்வளவு விலை இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு காளான் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பல நாடுகளுக்கும் இது எக்ஸ்போர்ட் பண்ணப்படுதான். அடுத்து பார்க்க போறதுதான் டென்சுகே வாட்டர்மெலன். சீசன்ல நம்ம ஊர்ல விற்கிற சாதாரணமான காளான்லாம் வாட்டர்மெலன்லாம் இது கிடையாது. பணக்காரங்களாம் சாப்பிட்ற வாட்டர்மெலன் தான் இது. ஜப்பான்ல இருக்க ஒகேரோ தீவுல தான் இந்த வாட்டர்மெலன் விளையுதான். ஒரு பழமே பல லட்சங்களுக்கும் விலை போகுதாம். விதையும் கம்மியா இருக்கிறதுனால நிறைய பேரும் வாங்கி சாப்பிட்றாங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்குமா. இதோட டிமாண்ட் என்னன்னா ஜப்பான்ல மட்டும் கிடைக்கிறதுனாலயும் அதுவும் இல்லாம சாதாரண வாட்டர்மெலனை விட அதிக டேஸ்ட் இதுக்கு இருக்கிறதுனாலயும் தான் இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. எல்லாம் ஏலம் விட்டு தான் விற்பாங்களாம். இதோட ஆரம்பமே $100. 2008ல 5 லட்சம் வரைக்கும் ஏலத்துக்கு போயிருக்கான். வெறும் ஒரே ஒரு பழம். அடுத்து பார்க்க போறதுதான் கூஸ்நெக் பார்னக்கல்ஸ். இது என்னங்க கூஸ்நெக் பார்னக்கல்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்பெயின்ல மட்டும்தான் இந்த கூஸ்நெக் பார்னக்கல்ஸ் காணப்படுதான். பாறையில மட்டுமே வளர்ற இத பிரிச்சு எடுக்கிறதே பெரிய வேலையாம். அதனாலேயே இதுக்கு விலையும் அதிகமா தான் இருக்கு. அதிகபட்சம் 80 மில்லிமீட்டர் தான் வருமா. ஆனா இது இத்தனோண்டு இருந்தாலும் இதுக்கு வேல்யூ நிறையவே இருக்கு. இதுல விட்டமின், மினரல்ஸ், ஒமேகா 3, முக்கியமா புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால இத அதிக பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. டேஸ்டும் நல்லா இருக்குமா. 1 கிலோவே நம்ம ஊர் மதிப்புல 8000 கிட்ட போதாம். அடுத்து பார்க்க போறதுதான் நெஸ்ட் ஆஃப் ஏ பேர்ட். பறக்கிறது, ஓடுறது, தாவறதுன்னு எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ பறக்கிறத கற்ற கூட்டை கூட விட்டு வைக்கிறது இல்ல. கூட விட்டு வைக்காம சாப்பிட்றது யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம கூட இருக்கிற பங்காளி சைனா தான். இந்த பறவை பேரு ஸ்விஃப்ட்லெட் அப்படிங்கிற இந்த பறவை. இது என்ன பண்ணும்னா குச்சிகளை வச்சோ நாறுகளை வச்சோலாம் கூடு கட்டாது. அதோட எச்ச வச்சே கட்டுமா. அதோட எச்ச வச்சே கட்டுறதுனால இதுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. சைனால சூப் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்களாம். மலையிலையும் குகையிலையும் மட்டும்தான் அது கூடு கட்டுது. இதோட விலையே $1000, அதாவது நம்ம ஒரு மதிப்புல 85,000 வரைக்கும் இருக்கு. அடுத்து பார்க்க போறதுதான் சீ குக்கும்பர். என்னடா கடலையும் வெள்ளரியும் சேர்த்து வச்சிருக்கிறதுனால கடல்ல எப்படி வெள்ளைக்காய் முளைச்சது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கால ஆழ்கடல்ல வாழ்றதுதான் இந்த சீ குக்கும்பர். இந்த சீ குக்கும்பர் நட்சத்திர மீன் குடும்பத்தை சேர்ந்தது. இதுக்கு 1200 வெரைட்டிஸ் இருக்காம். இந்த சீ குக்கும்பருக்கு ஏஷியன் கண்ட்ரில ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. அதனாலேயே இதோட விலை 1 கிலோக்கு $3000 வரைக்கும் போகுது. நம்ம ஊர் மதிப்புல 2 லட்சம் வரைக்கும் வாங்க ஆள் இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஏஷியன் கண்ட்ரில குறிப்பா சைனால இதுக்கு ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு. இதனால ஆர்த்ரைட்ஸ் அப்படிங்கிற நோயையும் கேன்சரையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதனாலேயே நார்மலா இருக்கிற சீ குக்கும்பரையே 10,000 மேல விற்கிறாங்க. ஆனா இதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் பகுதியில இருந்து நிறைய கடத்துறதுனால இது கடத்தக்கூடாது அப்படின்னு தடை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது இல்லீகலா கடத்திட்டு தான் இருக்காங்க. லாஸ்டா கூட 80 லட்சம் வரைக்கும் சீ குக்கும்பரை கடத்தி நம்ம இந்தியன் ஆர்மிஸால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்க போறது ட்ரஃபிள்ஸ். ருத்ராட்ச கொட்டை மாதிரி இருக்கிற இந்த ட்ரஃபிள்ஸ் 53 லட்சம் வரைக்கும் விற்கிது. 53 லட்சம் வரைக்கும் 1.5 கிலோ ஒரு ட்ரஃபிள் எல்லாம் போன வேர்ல்டு ரெக்கார்ட் தான் இருக்கு இதுக்கு.
இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? 2,4-diapentane அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் இதுக்கு பயங்கர விலை இருக்கு. அதனால ஆதி காலத்துல இருந்தே மனிதர்களால சாப்பிடப்படுற ஒரு விஷயம்தான் இது. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத பிக் வச்சியும் டாக் வச்சும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போவே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது மண்ணுக்கு கீழே தான் இருக்கு. இத பன்றிகளாலேயும் நாய்களாலேயும் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதுங்களுக்கு தானே மோப்ப சக்தி இருக்கு. இதுல இருந்து ட்ரஃபிள்ஸ் பட்டர், ட்ரஃபிள்ஸ் ஆயில் அப்படின்னு, ட்ரஃபிள்ஸ் சால்ட் அப்படின்னு நிறையவே கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் தாண்டி மெடிசனுக்கும் இதை பயன்படுத்தப்படுது. முக்கியமா போன் மெடிசனுக்காக இதை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆனா இது அவ்வளோ சாதாரணமாலாம் கிடைக்கிறது இல்ல. வெறும் 1 கிலோவே 6 வருஷம் விளையுமா. அதனால இது கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், இதை விளைவிக்கிறதும் கஷ்டங்கிறதுனால இதோட விலையும் அதிகமா இருக்கு. அடுத்து பார்க்க போறதுதான் ஹைபெரிகோ ஹாம். இது என்ன ஹைபெரிகோ ஹாம்? இது ஒன்றும் இல்லை, சாதாரண பன்றி கறி தான். ஐயையோ, தப்பா சொல்லிட்டேன். சாதாரண பன்றி கறிலாம் இல்லை, இது ஸ்பெயின்ல மட்டும்தான் கிடைக்கப்படுற பன்றி கறி. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான பன்றி கறி. $4,500 இது விற்கப்படுது. நம்ம ஊர் மதிப்புல 3 லட்சம் வரைக்கும் இது விற்கப்படுது. மீட்டோட டேஸ்ட் பயங்கரமா இருக்குமா. ஆனா இதோட மற்ற பாகங்கள் சாதாரண விலைக்கு விற்கப்பட்டாலும் கால் பகுதி ரொம்ப அதிகமாவே விற்பாங்க. ஏன்னா கால் பகுதியில நிறைய புரோட்டீன்ஸ் இருக்காம். இதை எப்படி பதப்படுத்துறது அப்படின்னா, 20 நாள் வரைக்கும் சால்ட்லயே ஊற வச்சு 9 மாசம் வரைக்கும் தொங்க விட்டு பதப்படுத்துறாங்க. அதனாலதான் இதுக்கு விலையும் அதிகமா இருக்கு. இதுக்கு சாதாரண ஃபுட்லாம் தரமாட்டாங்க. இதுக்கு ஏகான் அப்படிங்கிற ஃபுட்டையும் இயற்கை பொருட்களை மட்டும்தான் தராங்க. அதனாலதான் இதோட மீட்டோட டேஸ்ட் பயங்கரமாவும் இது பயங்கர சத்தோடையும் இருக்கு. அடுத்து பார்க்க போறதுதான் இந்த மேட் ஹனி. சாதாரண தேன்லாம் இல்லை, பயங்கரமான தேன். இதுக்கு பயங்கர டிமாண்டும் இருக்கு. காட்டுல மலையிலன்னு கிடைக்கிறது. ரொம்ப அரிய வகையான ஒரு தேன். நேபாள் மலைப்பகுதியில மட்டும்தான் இந்த தேன் கிடைக்கும். 1 கிலோ 40,000 வரைக்கும் விலை போகுது. ஆனா இத எடுக்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. சாதாரண தேனை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த தேனீகளை மாட்டிக்கிட்டு ரொம்ப பாடுபடுவோம். ஆனா இந்த தேனீகளோ 1.25 இன்ச் இருக்காம். அப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டம். அதுவும் அந்த தேனீகள் 10,000 அடி வரைக்கும் பறக்குது. அதனாலேயே இதை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அந்த தேனீக்கள் ரோடோடென்ட்ரான் அப்படிங்கிற ஃப்ளவர்ல மட்டும்தான் தேனை எடுக்குமா. அந்த தேன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கயனோடாக்சின்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த தேனை அந்த ஃப்ளவர்ல இருந்து மட்டும்தான் அந்த தேனீகள் எடுக்குது. அதையும் தாண்டி இந்த தேன்களை ஒரு அளவுக்கு மேல குடிச்சா போதை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனாலும் இத பல பேர் பயங்கரமா விரும்பி சாப்பிடுறது அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டதுதான். நம்ம இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து பார்க்க போறது வேலை வாய்ப்பு செய்திகள், அரசு மற்றும் தனியார் தொழில் வாய்ப்புகள். NLC இந்தியா நிறுவனத்தில் வேலை 1101 அப்ரண்டிஸ் பணியிடங்கள். தேர்வு கிடையாது. காலியிடங்கள் 1101. பணிகள் அப்ரண்டிஸ். கல்வி ITI, BSc, BCA, BBA, BCom, BPharm, BSc நர்சிங். கடைசி தேதி 21/10/2025. காஞ்சிபுரம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட் 2025. ரோல் கிராம உதவியாளர். சேலரி 11,100 to 35,100. Qualification 10th pass. Last date 25/10/2025. Location காஞ்சிபுரம். Selection process தேர்வு நேர்காணல். ISRO PRL Recruitment 2025. Role தொழில்நுட்ப உதவியாளர். Salary 44,900 to 1,42,400. Qualification ITI Diploma. Last day 31/10/2025. Location அனைத்து இந்தியா. Selection process தேர்வு. Useful news and interesting facts are shared on this week. Thank you everyone. உணவை பத்தியும் வேலை வாய்ப்பை பத்தியும் சொன்ன வர்ணாதேவிக்கு நன்றி. அடுத்ததா நம்மள வாய் நிறைய வரவேற்க ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா ஜிவி பவி, ஃபர்ஸ்ட் பிகாம்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வெபினார் ஒரு ஃபீஸ்ட் போல, full of flavor and thoughts. Every speaker added spice to knowledge we got. அறிவு தான் ஸ்டார்டரே, முயற்சி தான் மெயின் கோர்ஸ். சக்சஸ் டெசர்ட் வரணும்னா பேஷன் தான் சோர்ஸ். தோல்வி வந்தா அது பிட்டர் டிஷ் இல்ல லேர்னிங் ரெசிபி தான். ஆட் சம் கான்ஃபிடன்ஸ், இட்ஸ் வில் டேஸ்ட் ஜஸ்ட் ஃபைன். இது முடிவதில்ல, இன்னொரு சர்விங் ஆஃப் டீம். ஸோ கீப் குக்கிங் யுவர் கோல்ஸ், ஸ்டில் சக்சஸ் கிரீம்ஸ். இன்றைய நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்து மதிப்பிற்கும் மரியாதைக்குரியருக்கும் நம் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் நிதி ஆசிரியர் அவர்கள், நம் கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஐக்யூஏசி பொறுப்பு ஆசிரியர்கள், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், காலை மற்றும் மாலை நேர அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர் அல்லது பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை உரித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்விற்கு அறிமுக உரை வழங்கிய 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து விஸ்வநாத் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கிய 3ஆம் ஆண்டு வணிகியல் துறையிலிருந்து கார்த்திகேயன் அவர்களுக்கும், உலக உணவு தினத்தை பற்றி சிறப்பாக பேசிய துணை நிகழ்வு அமைப்பாளர் சந்தோஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய 2ஆம் ஆண்டு வரலாற்றுத் துறையிலிருந்து ரஞ்சிகா அவர்களுக்கும், திருக்குறள் வழங்கிய 1ஆம் ஆண்டு துறையிலிருந்து ஃபைசானா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்விற்கு வரவேற்புரை அணிந்த 3ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டுத் துறையிலிருந்து பிரணிதா அவர்களுக்கும், பாட்டியுணவு வெஸ்ட் பாக்கெட் உணவு தலைப்பில் சிறப்பாக பேசிய 1ஆம் ஆண்டு கணினி துறையிலிருந்து ஹரிணி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்விற்கு OK2GK வழங்கிய 1ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து வர்ணனா தேவி அவர்களுக்கும், இந்த நிகழ்வு முழுவதும் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் நாலேஜ் ரிசோர்ஸ்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்பவே அழகா நன்றி சொன்ன சகோதரிக்கு நன்றி. இன்னைக்கு நிகழ்வு ரொம்பவே அழகாவே போணுச்சு. எல்லோரும் அழகாவே சொன்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லோருக்கும் நன்றி. ஓகேங்க, இப்போ நம்ம சின்னதா ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு நபர் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப அங்க ஒரு கழுகு முட்டைய பாக்குறாங்க. அந்த கழுகு முட்டையை எடுத்துட்டு போறாங்க. பக்கத்துல எதுவும் கழுகு இல்ல. சரி, நம்ம போய் பார்த்துக்கலாம் இந்த கழுகை அப்படின்ட்டு அவங்களும் இருக்காங்க. அவங்க எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கோழி பண்ணை இருக்கு, அங்க போய் வைக்கிறாங்க. கோழி பண்ணையில கோழி தன்னோட முட்டை தான் இதுவும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுவும் வளர்க்குது. சில நாள்ல கோழியும் அடக்காக்கிறத விட்டுட்டு அந்த கழுகு குட்டியும் வெளில வந்துடுது. கோழி தான் வெளில பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த கழுகு மட்டும் வானத்தை பாக்குது. வானத்துல கழுகு நிறைய இருக்கு. கழுகு வானத்தை பார்த்துட்டு, சரி இது மாதிரி நம்ம கழுகா பிறந்திருக்கலாமே, இது மாதிரி ஜாலியா வானத்துல பறக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் நினைச்சிட்டு இருக்கு. அது வரைக்கும் அதுக்கு தெரியல நம்மளும் ஒரு கழுகுதான் அப்படின்ட்டு. அப்படியே அது நினைச்சுக்கிட்டே அதுக்கும் ஏஜ் ஆயிடுது, ரொம்பவே வயசாயிடுது அதுக்கும். அதே போலதாங்க நம்மளும் அப்படிதான். நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா இந்த கழுகு மாதிரியே நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்மளும் இருக்க வேண்டியதுதான். நான் சொன்ன கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வு முடிகிற நேரம் வந்துருச்சு. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்றேன். எல்லோரும் சேஃபா குடும்பத்தோட ஜாலியா என்ஜாய் பண்ணி தீபாவளியை கொண்டாடுங்க. இன்னொரு தொடரில் சந்திக்கும் வரை அத்துடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களின் தோழி ரஞ்சிகா. பாய். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லா வாரமும் போல இந்த வாரமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. அண்ட் நிகழ்வு குறித்த கருத்துக்களை நம்முடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களிடம் தற்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார். அனைவருக்கும் வணக்கம்.
மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நன்றி. இன்றைய நிகழ்வு ரொம்ப புதுமையா இருந்தது. நிறைய பேர் நேரடியாக வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுதல்கள். இன்றைய நிகழ்வினை நடத்திய நீங்கள் அனைவருமே உங்களுடைய பணியை சீரும் சிறப்புமாக சிறப்பாக செய்தீர்கள். அதற்கு என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுதல்கள். அதாவது சந்தோஷ் வந்து எப்படி சமைக்கிறேன்னு சமைச்சே காட்டினாரு. அதோடு இல்லாம அதுல உள்ள நிறைய விஷயத்த ரொம்ப சீரும் சிறப்பா நல்லா எடிட் பண்ணி பிரமாதமா பண்ணியிருந்தாரு. லைவா இருந்தது. இது இந்த ஏற்கனவே லைவ் ப்ரோக்ராம் வெபினார்ல நிறைய நடத்தியிருக்காங்க. இப்ப கொஞ்ச காலமா நம்ம வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கின்றது. இன்னைக்கு அது வந்து மாறி இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்ங்கிற லெவலுக்கு வந்து அதை ரொம்ப நல்லா பண்ணி காட்டினார். ஆம்லெட் இப்படி பண்றது அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுதல்கள். சமையல்னாலே நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், வீட்டுல அம்மா மட்டும் செய்யறது, அது லேடிஸுக்கு உள்ள விஷயம் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நிறைய இருக்கும். அதனால ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சவன் நானு. ஏன்னா இங்கிலாந்துக்கு போற சான்ஸ் கிடைச்சு நான் போகும்பொழுது எங்க அம்மா வந்து கொஞ்சம் சமைக்க கத்துக்கிட்டு போடா அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்ன விஷயம், நான் போறது PhD பண்றதுக்கு, சமைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அவங்கள்ட்ட ரொம்ப ஆணவமா பேசிட்டு போனேன். 3 நாள் சாப்பாடு கிடைக்காம வெறும் டேப் வாட்டர் மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தேடி தேடி பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம அந்த மாதிரி ரொம்ப 3 நாள்ல PhD வேணாம், திரும்பி இந்தியாவுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வரும்பொழுது முதல்ல சாதத்தையும் தயிரையும் கண்டுபிடிச்சேன். அதையே 6 மாசம் சாப்பிட்டேன். அப்பதான் அம்மாவுடைய வார்த்தைகள் திரும்ப திரும்ப மனசுக்கு வந்துச்சு. அதே மாதிரி இப்ப சமையல்ங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால எல்லோரும் அதனை கற்றுக்கொள்ளும்படும், அதனை அவ்வப்பொழுது வீட்டில் செய்யும்படும் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி இன்னைக்கு ஸ்பீக்கர் பேசும்பொழுது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. பாரம்பரிய சமையலை பத்தி அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் அதனை நினைவூட்டும் பொழுதும் அதனை பற்றி பல அரிய செய்திகளை சொல்லும் பொழுது அது சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது OK to GKல வர்ண தேவி ரொம்ப நல்ல நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதுல எடிபிள் சூப்லெட் அப்படின்னு ஒரு பறவையை பத்தி பேசினாங்க. அந்த பறவையினுடைய கூட்டை வச்சு நிறைய சூப்பு தயார் பண்ணுவாங்க. அதுதான் உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியேட்டு சூப்பு. அந்த சூப்பு அந்த பறவைக்கு இந்தியாவுக்கு நிறைய தொடர்பு உண்டு. அந்தமான் நிக்கோபார்ல தான் அது அதிகமாக உண்டு. மற்ற கண்ட்ரிலாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமான பாப்புலேஷனும் அப்போ நெஸ்ட்டும் பாப்புலேஷனும் இருக்கக்கூடியது அந்தமான் நிக்கோபார்ல தான். இது வரைக்கும் 2 PhD தீசிஸ் அதுக்கு ரிலேட்டடா நானே எவாலுவேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொடுமையா இருக்கும் அதை படிக்கும்போது. ஏன்னா அப்படியே குஞ்சு தூக்கி வெளில போட்டு நெஸ்ட்டை அப்படியே அறுத்து எடுத்துட்டு போய் ஃபாரின்ல மற்ற கண்ட்ரிக்கு வித்துருவாங்க. அதை சூப் வச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கு. அதனால அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு 5-6 இயர்ஸா ரொம்ப ஸ்டெனுவஸா எஃபர்ட் எடுத்து அங்க யாருமே அதை பிடிக்க கூடாது, பிடிச்சா கடுமையான தண்டனை கொடுத்து அதனுடைய பாப்புலேஷனை திரும்ப ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. மனித சமுதாயத்துல மிகப்பெரிய கேடு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கிரீடியா இருக்கிறது தான். அதாவது காலங்காலமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சஸ்டைனபிலிட்டியோட ஒரு விஷயத்த பயன்படுத்தணும்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. சஸ்டைனபிலிட்டியை விட்டு வெளியில போய் கிரீடியா எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணும்போதுதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். அடுத்தது காளானை பத்தி சொன்னாங்க. முத இங்கிலாந்துல தான் நான் காளானியே பார்த்தேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி காளானை பார்க்கும்போது அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு தெரியாமையே கொஞ்ச நாள் அதை சாப்பிடாம இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதை தெரிய வந்து அது ஒரு சிறந்த ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அதுக்கப்புறம் அதுல சாப்பிட ஆரம்பிச்சு. அதோட நான் என்னுடைய PhD 4வது வருஷம் முடிக்கும் பொழுது ஒரு ஃபேமஸான குக்கு அப்படிங்கிற அளவுக்கு. ஆனா குக்குன்னா இங்க வந்து சமைச்சா யாரும் நீங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. ஆனா அந்த ஊருக்கு நான் ஒரு பெரிய ஃபேமஸான குக்கா ஆனதுக்கு காரணம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி வந்த அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால நீங்களும் அதெல்லாம் நிறைய களவும் கற்று மற அப்படின்னு இருக்கான். அதனால எல்லா தொழிலையும் எல்லாரும் செய்யணும், எல்லாரும் கத்துக்கணும், அதை நல்லபடியா செய்யணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னா அதனால நீ சமைச்சினா நீ நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்ப. சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நீ உயிர் கொடுத்ததானகம். உயிர் கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு பெரிய பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் உண்டாக்கும். அதனையும் நீங்கள் செய்யும்படி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். இது ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு. ஏன்னா இந்த நிகழ்வுனால நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், மருத்துவம் எல்லாத்தையுமே நம்ம ரிமைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த பாராட்டுதல், நன்றிகள், வாழ்த்துக்கள் அனைத்தையும் தெரிவித்துக் கொண்டு
இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், காக்னிஷன் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்க சேட் பாக்ஸ்ல அந்த டீட்டெயில் போட்டுருக்காங்க, அதை பாருங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. வேலைக்கு போறோம் இல்லைங்கிறது அப்புறம், முதல்ல அப்ளை பண்ணி வேலை வாங்குற அளவுக்கு நம்மள தகுதியை உண்டாக்குங்க. இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போனாதான் உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு எவ்வளவு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க எப்படி மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியும். அதனால அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டு வரப்ப, ஏன்னா இதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்ளிகேஷன் போடுறதே ரொம்ப டஃபா இருக்கும். நீங்க நேரா உங்க போட்டோவை எடுத்து அதில் அப்லோட் பண்ண முடியாது. ஸ்டுடியோல 5 மீட்டர் தூரத்துல இல்லைன்னா 3 மீட்டர் தூரத்துல போட்டோ எடுத்திருந்தா மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். இதுல வெப் போர்ட்டல்ல நீங்க அதை கரெக்டா பண்ணிட்டீங்களாலே ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஜாப் ரெக்குயர்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த 50% அதுல இருந்து தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, மீதியை தான் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க. அதனால நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் ரொம்ப புவர் அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதனால அதை நல்லா பயன்படுத்தி நீங்கள்லாம் அந்த அப்ளிகேஷனை போட்டு உங்க மற்ற மாணவர்களுக்கும் சொல்லி அதனையும் ஏற்பாடு செய்து நீங்கள் அனைவரும் பயன்பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நான் அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி, அந்த பெரிய கம்பெனிக்கு நீங்க போனீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஃபியூச்சர்ல நிறைய பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை இதுல அப்ளிகேஷன் போட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்களோ நீங்க எல்லாம் அடுத்த தீபாவளியை ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவீங்க. அதுக்கான எல்லா பணம் காசு எல்லாமே உங்க கையில இருக்கும். நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேணாம். அதனால மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் நான் ரொம்ப இன்சிஸ் பண்றேன், கம்பல் பண்றேன், ஃபோர்ஸ் பண்றேன். எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷனை போடு, மற்றவங்களையும் போட சொல்லுங்க. விஷ் யூ ஆல் வெரி குட் லக். Wish you all very happy Deepavali. Have a wonderful celebration. Convey my regards to each and every one of your family member. Have a lovely day. Enjoy the break and enjoy the celebrations with homemade food and thoroughly enjoy the Deepavali. Wish you all very good luck. Thank you very much. நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நமது முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு முதல்வர் ஐயாவுக்கு எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸின் சார்பாக தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸின் சார்பாக நன்றியையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? பண்ணிடலாம்ப்பா. தேங்க்யூ வெரி மச் பா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா. தேங்க்யூ.